ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வரமாலக்ஷ்மிக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 ஃபிங்கரை யூஸ் பண்ணி சாரியோட எண்டில் இருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். 10 ப்ளீட்ஸ் பண்ணதும் நம்ம வந்து ஒரு கிளிப்பு போட்டு வச்சுக்கலாம். 2 எண்டுலேயும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னும் 10 எடுத்துகிட்டு டோட்டலாக 20 ப்ளீட்ஸ் கிட்ட வரும். சாரியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட குறையாக கூட வரும். கிளிப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு சாரியோட பின்னை வந்து பார்டரோட எட்ஜில் கோத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு லெவலாக அழகாக வரும். இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கலாம் வேண்டாம். தேய்ச்சிங்கன்னா அயன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே போட்டிங்கன்னா ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த எண்டில் ஒரு பின்னு, நடுவில் ஒரு பின்னு, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு பின். ஃபஸ்ட்டு 3 பின்னு போட்டு செக்யூர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 மீட்ரு வந்து பல்லு சைடு விட்டுட்டு பல்லு சைடு 5லேருந்து 7 ப்ளீட் வர்ற மாதிரி நம்ம வந்து இதே மாதிரி ப்ளீட் பண்ணிக்கலாம். அதையும் ப்ளீட் பண்ணிட்டு க்ளீனாக அதே மாதிரி 3 பின்னு போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் எப்படி காட்டியிருக்கனோ அதே மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அந்த மிடில் க்ரம்பிளாக இருக்குல்ல, அது கூட நமக்கு கொஞ்சம் க்ளீனாகவே வந்துடும். எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது. இதை வந்து இப்படி பாதியாக மடித்து 2 இடத்துல மேலே அப்புறம் கீழே வந்து கயிறு கட்டிட்டிங்கன்னா ஃப்ளஃபி ஃபீட்ஸும் உங்களுக்கு வந்து பாழாகாது. அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து இதையே இன்னும் ஒரு ஃபோல்டாக கூட பண்ணலாம். ஸோ 4 ஃபோல்ட் மாதிரி வரும். இது வந்து நீங்கள் சேஃபாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும், இல்லை வேறு ஏதாவது இடத்துல பண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.